வணக்கம் மக்களே. இந்த ராத்திரில எங்க தாண்டா கிளம்புன அப்படின்னு கேக்குறீங்கன்னா, வேற எங்கேயும் இல்ல. நைட் ரைடு வந்து போலாமே. எப்ப பார்த்தாலும் காலங்காத்தாலே போறோம். நைட் ரைடு போலாமே. இத பத்தி நம்ம கண்டக்டர் கன்சர்ன் கேட்டா, நான் எங்க கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான். ஸோ எப்பயும் போல இந்த வீடியோ ஃபன் கேரண்டியா இல்லாம கண்டென்ட் கேரண்டியா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு சம்பவம் கேமிங் 2.0. இன்னைக்கு இந்த பஸ் எப்பயும் போல நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது. இனிமே தான் தெரியும் நான் யாருன்னு. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. வண்டி எடுக்கிறேன்டா. சரி, எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. இவ்வளவு வண்டி இருக்குது, நம்ம என்ன சரி கட் அடிச்சு போயிடலாமா? என்ன சொல்ற? அவ்வளவுதான் மக்களே. இனிமே ஸ்ட்ரைட்டா வண்டி நடுவில் அங்கங்க குடி குடி ஊர்ல எல்லாம் நிற்கும். ஸோ அடுத்தாண்டினா தேவர்லாம் நிற்கும். சரி, இன்னைக்கு வந்து எப்பயும் போல பாட்டு போடாம தான் போகிறோம். மக்களே கொஞ்சம் அமைதியா தூக்கத்தோட வாங்க. எல்லாருக்கும் கேட்குறது, ஏன்டா இப்படி ஆடுறீங்க? டே 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 என்னடா ஆச்சு உங்களுக்கு? டே 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 பஸ் ஒழுங்கா ஓட்ட விடுங்கடா. ஐயோ ஏன்டா இப்படி ஆடுறாங்க? டே 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 வண்டி கண்ட்ரோல் இல்லடா. இருறாங்க நிப்பாட்டிடும்டா. அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் மட்டும் பாருடா. A few moments later. போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல ஒரு சர்ப்ரைஸ். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏத்தாங்களான்னு பாத்துட்டியா? பண்ணி பையலே, அவங்க ஏறினாதான்டா நான் வண்டி ஓட்ட முடியும். அப்பதானே நான் நிம்மதியா இருப்பேன். ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. டேய், இவ்வளவு அவசரமா எங்க தாண்டா போற? ஈச்சர் வண்டி பாத்து போனே. ஒண்ணும் இல்ல பாத்து போ. வேற ஒண்ணும் சொல்ல, பாத்து போன்னு தான் சொன்னேன். வேற ஏதாவது சொல்லுவானா உன்னைய பத்தி? ஐயோ அடிச்சு ஊத்திட்டு நான் என்ன பண்றது? சரி மக்களே, நடுவில் அங்கங்க கொஞ்சம் ஸ்டாப்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு தான் நம்ம இப்போதைக்கு தேவகோடைக்கு போகிறோம். ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து என்ன? டே 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 ஏன்டா இப்படி ஆடுறீங்க? உள்ள என்னதான்டா நடக்குது? ஏன்டா இப்படி ஆட்டம் காட்டுறானுங்க? தெரியல, என்னதான் ஆச்சுன்னே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா ஆடிட்டே கிடக்குறானுங்க. ஏன் உச்சரா வாங்கிட்டு இருக்கானுங்க. வாங்குவானுங்கடா, வாங்குவானுங்க. நீ சொல்லத்தான் செய்வ. உனக்கு சம்பளம் நான் தானே கொடுக்குறேன், ஓனரா கொடுக்குறாரு. சரி மக்களே, இந்த பஸ்ஸோட பஸ் மோட் லிங்க் வேணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணணும். கீழே நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், அதே போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெற்றிகரமா நம்ம வந்து 35,000 சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டிட்டோம். ஓகேவா? கரெக்டாக 35 சப்ஸ்கிரைபர் இருக்கிறோம். இன்னும் போக பெரிய சப்ஸ்கிரைபராக ஆகணும். ஸோ நான் இப்போதைக்கு போய் ஒரு அட்டனன்ஸை போட்டு வந்துடுறேன் நம்ம ஆஃபீஸில். ஓகேவா? இவங்க எல்லா அட்டனன்ஸ் போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டி ஒண்ணுதான். நீங்க வாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிருங்க. என்ன சொல்றீங்க? சரி. ஆமாண்ணே, என்னமோ சர்ப்ரைஸ்ன்னு என்னமோ சொல்லிட்டே இருக்கீங்களே, அந்த சர்ப்ரைஸ் எனக்கும் சொல்றது மக்களுக்கும் சொல்றது. டேய் ஆடாதீங்கடா, வண்டியை ஓட்ட மாட்டாரா, அவர் ஏற்கனவே டென்ஷன் பிடிச்சவரா. ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க? இனிமே ஆனானுங்கன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்டா. அவ்வளவுதான், இதை மட்டும் தான் சொல்லுவேன். இனிமே ஆனா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரி, அந்த சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அது வேற ஒன்றும் இல்லை. அந்த சர்ப்ரைஸ் வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சோன்னா நம்ம சேனலோட பேனர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலேயே அடிச்சோன்னா, ஸோ 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோன்னா நம்ம சேனலுக்கு ஒரு இது வச்சிருக்கேன், அதை வந்து நான் வெளில விடுவேன். ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்மள வந்து இந்த லாரிக்காரர் போறாரு, எங்க தான் போறாருன்னு தெரியல. கொஞ்சம் கோளாறு, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அவசரப்பட்டு போனார்லனே, வேற ஒண்ணும் இல்ல. அவர் தூங்க போயிருக்கார். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? உண்மையா இல்லையான்னு அவர் போய் பார்த்தா தானே நமக்கு தெரியும். சரி, கொஞ்சம் முன்னாடி போய் அவரை பார்ப்போம். அண்ணே, நீ இவ்வளோ வாஸ்டா வந்து இவ்வளோ இதை பண்ணிருக்க இல்லையா? நீ இவ்வளோ இதை பண்றதும் இவ்வளோ ஃபாஸ்டா வருது பெருசு இல்லை, உயிர் நிற்கும். அதை நீ பத்திரமா பார்த்துக்கோ. சரி, கொஞ்சம் பூமர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவனை விட்டு தருங்க. நம்ம பஸ்ஸை பாருங்க, இவ்வளோ அழகா சூப்பரா லைட்டு போட்டு மின்னுதான். அப்படியே ஒரு ஃபோட்டோ வேணா எடுத்துக்கோங்க. ஸோ வெற்றிகரமா நம்ம மதுரையை தாண்டிட்டு
இப்போ வந்து மேலூருக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டோம். மேலூரும் மதுரையும் ஒன்று தானே ப்ரோ? தெரியாதவங்க கீழே சொல்லுங்க உங்களுக்கு என்னன்னு. இது வந்து மேலூர் தான். மேலூர் பைபாஸ்லேருந்து போயிருக்கோம். ஸோ இறங்குறவன் இறங்கிக்கோ, இறங்காதவன் அப்படியே நின்றுக்கோ, சரியா? ஓகே. மேலூர் பஸ் ஸ்டாண்டில் சும்மா ஒரு ஷெட்டு மாதிரி தான் இருக்கும். அதை நிற்கிறான்னா நீ இறங்குறவன் இறங்கிக்கோப்பா. மேலூர் மேலூர் மேலூர். அண்ணன் சொன்னது கேட்கலையாடா? இறங்குடா. ஏன்டா பொண்ணு யாரும் இறங்கலானே, நீ வண்டி எடு. இங்கே இறங்குறாங்களோ ஏறுறாங்களோ இல்லை, நீ ஏறவும் மாட்டேங்கிற இறங்கவும் மாட்டேங்கிற. வேற ஒன்றும் நமக்கு இல்லை, அவனுக்கு அடியில் கொஞ்சம் ஃபெயில்ஸ், வேற ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அண்ணன் சொல்ற மாட்டேன் எதுவுமே இல்லை. அண்ணனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, பொண்ணு ஓட்ட தெரியாது. ஏன்னா நான் சொல்றேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள அண்ணன் ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு. நான் சொல்லுவேன். பாப்போமா பாப்போமா? பாப்போம். நீங்களா நாங்களான்னு பாத்துருவோம். மக்களே பார்த்துருவோம். அவனா நானான் ஒரு கை பார்த்துருவோம். இவனை முடிஞ்சிக்கிட்டு பஸ்ஸுக்காரனையும் ஊற்றுறோம், தட்டுறோம், தூக்குறோம். அப்படியே லெஃப்ட் அப்படியே அதான் சொல்லி வாயை கூட மூடலை, அதுக்குள்ள ஆக்ஷன் பண்ணி நிற்கிறேன். சரி, அவன் சொன்னதே ஒத்துக்குவோம். இதுக்குத்தான் பெரியவங்க சொன்னா கேட்கணும். கேட்குறீங்களா? நீ தாண்டா பெரியவன், அப்படியே வச்சுக்கோ. அதுக்குள்ள இங்க என்னடா பண்றீங்க? உங்களுக்கு என்னடா ஆச்சு? நான் எதுவும் பண்ணலடா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. என்னாச்சு? ஏன் இப்படி ஆச்சு? என்ன தம்பி என்னாச்சு? கிடக்குறவங்களே அவனை விட்டு தள்ளுங்க, நம்ம வாட்டுக்கு வண்டி எடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். சரி விடுங்க. எல்லா ஆக்சிடென்ட்லாம் முடிஞ்சு வெற்றிகரமாக நம்ம இப்போ வந்து மேலூரை தாண்டி பைபாஸ் முடிச்சு கொஞ்சம் கிராமம் இருக்கும்போது தெரிய வேணாமா? ஆமாம். காரைக்குடியில் வந்துட்டோம். ஒரு பில்டிங் தான் கட்டுறீங்களாடா காரைக்குடி? முன்ன பின்ன நீங்க காரைக்குடிக்கு வந்துருக்கீங்களானே? உடனே காரைக்குடி எவ்வளவு பெரிய பில்டிங், அவ்வளவு பெரிய பில்டிங் உடனே நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியும் காரைக்குடியை பத்தி? என்னடா தெரியும் காரைக்குடியை பத்தி? என்னைய பேச வந்துட்டான். மக்களே இப்பவும் பாருங்க, யார் வாய் ஓவரா பேசுறோன்னு நீங்க உங்களுக்கே தெரியும். அப்படி என்ன பண்ணலாம்? அடுத்த வீடியோல ஒன்று தூக்கிடலாமோன்னு யோசிக்கிறேன். சரி விடுங்க, நம்ம பையனா போயிட்டேன். ஸோ வழி விட முடியுமா? முடியாத, தட்டி தூக்கிட்டு போடா. சொல்லினே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிட்ட. சரி விடுங்க மக்களே. இப்போ என் டிரைவிங் ஸ்கில்ஸை பார்ப்பீங்க எப்படி அண்ணனோடது. ஸோ வேணும்னா சரி இறங்கலாம், இறங்கிக்கோப்பா. காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்லாம் போக மாட்டோம். சரி, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போகிறோம். சரி, என்னோட டிரைவிங் ஸ்கில் எப்படி இருந்துச்சு பார்க்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இறங்குறவன் இறங்கிக்கோ, இறங்குறவன் இறங்கிக்கோ. காரைக்குடி காரைக்குடி காரைக்குடி, தேவகோட்டை தேவகோட்டை தேவகோட்டை, ரொம்ப தேவகோட்டை கூட நீ சொல்ல மாட்டியாடா? எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமோ? ஆரம்பிச்சிட்டாடே. சரி, தேவட்ட 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 காரைக்குடி இறங்க. இங்கேயும் அவனை இறங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. உடனே வேலையை விட்டு தூக்குறேன், அதை விட்டு தூக்குறேன்னு சொல்லிடுவாரு. டே வாய் ரொம்ப ஓவரா பேசுறா, பார்த்து பேசு, வேலை போயிடும். இந்த வேலைனா வேற வேலை, வேணா தூக்குங்க, தூக்காட்டி போங்க. வரியா? சரி விடு. சரி சரி சரி, நான் தூக்கும் போது தூக்கேன். இவன்கிட்ட பேசிட்டு நான் வண்டியை கொண்டு போய் அவன் மேல முதிருப்பேன். டே உனக்கு இருக்குடா, அடுத்த ட்ரிப்ல நீ எப்படி எங்க கூட வரேன்னு பாப்போமா? சரி சரிண்ணே, சரி, அப்படிதான் நமக்குள்ள பழக்கம். சொல்லுங்கண்ணே. ஆமாண்டா, அப்படிதான்டா பழகி இருக்கோம். சரி விடு மக்களே, இவங்க கூட சண்டை போட்டுட்டே இருந்தா பஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சரி விடுங்க, போட்டுக்கு இதில் போயிட்டே இருப்போம். ஸோ இனிமே கொஞ்சம் காடு லைட்டாக சிட்டி அந்த மாதிரி கலந்தா வரும். ஏன்னா காரைக்குடி டு தேவகோட்டை பைபாஸ் எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நான் முதல்ல சொன்னதுதான், கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அது மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 15 சப்ஸ்கிரைபர் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலோட பேனர் பக்காவாக ரெடி ஆயிரும். ஓகேவா? அதுக்கு மறக்கும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல சில பேர் வர மாட்டேங்கிறாங்க, பட் ஆனால் வாட்ஸ்அப்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நம்ம சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம போகிற வீடியோவில் நம்ம டான்னு வந்துடும். ரொம்ப சாரி, தூக்கறதுனால அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. மக்களே கொஞ்சம் சொல்லுங்க, மன்னிக்க சொல்லி. பார்க்கலாம், நீ சொல்கிறானா சொல்லையான்னு அப்புறம் தான் தெரியும். சரி மக்களே, வெற்றிகரமாக நம்ம தேவகோட்டைக்குள்ளே வந்தாச்சு. தேவகோட்டை பரவாயில்ல, இவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னா பரவாயில்ல, பார்த்துக்கோங்க. இந்த நைட்லேயும் இத்தனை வண்டி போகுது, எங்கே தான் போகிறாங்கன்னு யாருக்கு தெரியும். கிட்டத்தட்ட இப்போ மணி 11:30 12 ஆக போகுது. ஓகேவா? பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டு நான் போய் வண்டியை டிப்போட போட்டு தூங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஐயோ, இவன் கூட பேசி பேசி எல்லா வண்டியும் மோதிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. வெற்றிகரமாக நம்ம தேவகோட்டைக்குள்ளே வந்தாச்சு. வேற என்ன இருக்கு?
சரி, சொல்ல வேண்டியதான் சொல்லியாச்சு. மறுபடியும் ஒரு தாட்டி சொல்லிக்கிறேன். இந்த பஸ்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவர் சேனலை சொல்ல விரும்பலை. ஸோ கண்டக்டர் கந்தசாமி அடுத்த வீடியோவில் இருக்கிறாரா இல்லையா, அதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்க போது, ஒரு ரொம்ப ஒரு இதுவாக இருக்க போது. சரி, காரைக்குடி ஆச்சு. ஐயோ, காரைக்குடிங்கிறனே, தேவகோட்டை இறங்காம இறங்கி. வராம சொல்லுங்க, மக்களுக்கெல்லாம் ஒழுங்கா சொல்ல வேணாமா? இது எங்க வேலை, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாட்டுவாங்க, சரிங்களா? சரிண்ணே, சரி சரி. இப்ப எங்க கொண்டு போய் ஏத்துறீங்க? இது யார் வேலை? அது வேற ஒண்ணும் இல்ல, கை நழுவிருச்சு, அதுக்கு நான் என்ன பண்றது? அக்கு போக்கு சொல்றதுக்கு இங்க இடம் இல்லைன்னே, பார்த்து நடந்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன், சரியா? விடு, நான் என்னை வண்டியில கான்சென்ட்ரேட் பண்ண வரியா? சரி மக்களே, இன்னும் ஃபாஸ்டா போயிட்டே தான் இருக்கணும் நம்ம. ஏன்னா மணி இப்போ 11:30, நான் பேசணுதான் 12 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 15 ஆயிடுச்சு. ஓகேவா? போலீஸ் கார் வேணாம், போலீஸ் கார் இருங்க, போலீஸ் கார். சரி, இப்போ எதுக்கு நான் இப்படி வளைஞ்சு போகணும்? ஸ்ட்ரீட்டாகவே போயிடுவேனே. சரி, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி அலைய விடுறானுங்களே. ஐயோ, கடுப்பாகுதே, கடுப்பாகுதா என்னன்னே இப்படி ஐயோ, சாரி 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 அவனை போய் அண்ணன் சொல்லிட்டேன். நான் இருக்கேனே. நமக்களை இப்படி பண்ணிட்டு இருக்கேன் வர வர. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, டிரைவர் அண்ணன் கோளாறு அண்ணன், கேக்குறீங்களா யாராச்சும்? கொஞ்சம் அடங்குறீங்களா? சரி மக்களே, அங்க சுத்தி இங்க சுத்தி எல்லா இடத்தையும் சுத்தி 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 வெற்றிகரமா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்த ட்ரிப்பை பத்தி இந்த தடவை நீ வாயை திறந்தீனா கதகண்டல். ஸோ இந்த தடவை கண்டக்டர் கந்தசாமியோட ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோட நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்லிட்டேன், அப்போவே 50 சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா நம்ம சேனலுக்கு பேன் இருக்கணும், அதையும் மறக்காம பண்ணிடுங்க. ஓகேவா தம்பி? உங்க பங்குக்கு ஏதாச்சும் சொல்றதுன்னா சொல்லுங்களேன். மக்கள், அடுத்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவோஷனல் ட்ரிப்பா இருக்கு. சொதப்பிட்டனே இன்னும் சொல்லக்கூடாது நாடு. நல்லா ஒரு சொதப்பல், சூப்பரான ஒரு சொதப்பல், நல்லா ஒரு சொதப்பிட்டனே. அடுத்த ட்ரிப் ஒரு எதிர்பார்ப்பான ஒரு ட்ரிப்பா இருக்க போது. கண்டக்டர் கந்தசாமி இருக்கானா இல்ல போயிட்டானா, அதுதான் அடுத்த ட்ரிப்போட ஒரு இதுவா இருக்க போது. ஸோ பாய் பாய் மக்களே, அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய்.